சிவாஜி கணேசன் அவர்கள் 1953, 54களில் நடித்த படங்களில் திரும்பிப்பார் என்ற படத்தில் முற்றிலும் புதிய வில்லன் வேடத்திலும், இல்லஜோதி படத்தில் கண்ணதாசனால் எழுதப்பட்ட அனார்கலி என்ற ஓரங்க நாடகமும் அக்காலத்தில் சிறப்பாக இருந்தன. இந்த இரண்டு படங்களையும் தயாரித்தவர் திருச்செங்கோட்டைச் சேர்ந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். டி.ஆர். சுந்தரம் அவர்கள் லண்டனிலே மேல் படிப்பு படித்துவிட்டு திரும்பும்போது உடன் படித்த ஒரு வெள்ளைக்கார பெண்மணி மணந்து கொண்டவர். அவர் திருச்செங்கோட்டில் பிறந்தவர். சேலம் வந்து சேலத்தில் ஏற்காடு செல்லும் வழியில் சேருவிராயன் மலையில் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற ஸ்டுடியோவை நிறுவி சுமார் 50-60 படங்களை அக்காலத்தில் தயாரித்தவர். அக்காலத்தில் நடிகர்களான பி.யு. சின்னப்பா, டி.ஆர். மகாலிங்கம், எம்.ஜி.ஆர்., சிவாஜி கணேசன் போன்றெல்லாம் அவர் வழக்கு சிறப்பாக நடித்து பெயர் பெற்றிருந்தார்கள். டி.ஆர். சுந்தரம் அவர்களும் ரொம்ப கண்டிப்பான பேர்வழி. யாராக இருந்தாலும் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும். அவர் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்கும்போது அவருக்கு ஒரு நாற்காலியும், கதாநாயகன் நடிப்பவருக்கு நாற்காலியை மட்டும் போட்டு இருப்பார். வேறு யார் வந்தாலும் உட்கார முடியாது. அந்த கண்டிஷனில் தான் அவர் ஸ்டுடியோவில் எல்லாருக்கும் ஒரு பயமுறுத்தலாக இருந்தார். அப்படி மாடர்ன் தியேட்டர்ஸில் சிவாஜி நடிக்கும்போது அவரை பார்க்க அவருடைய ஆருயிர் நண்பரான எலிகண்ட் பப்ளிசிட்டி திரு மோகன் அவர்கள் ஒரு முறை சேலம் சென்றவர் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு சென்று சிவாஜியை பார்க்க சென்றார். அப்பொழுது சிவாஜி கணேசன் நடித்து கொண்டிருந்தார். உடனடியாக அவர் என்ன பண்ணார், சிவாஜி அங்கிருந்து வந்து தன்னுடைய நாற்காலி உட்கார்ந்தவர் மோகனை பார்த்தவுடன் அருகே இருந்த டி.ஆர். சுந்தரம் இருக்க எழுந்து கொண்டு மோகனை அந்த நாற்காலி அமர வைத்துவிட்டு சிவாஜி நின்று கொண்டார். அப்பொழுது டி.ஆர். சுந்தரம் அவர்கள் தன் ஊழியரை அழைத்து இன்னொரு நாற்காலி கொண்டு வர சொன்னார். அந்த நாற்காலி வந்த பிற்பாடு தான் சிவாஜி அதில் அமர்ந்தார். இப்படி கண்டிப்பாக இருந்த டி.ஆர். சுந்தரம் அவர்கள் சிறிது காலத்தில் இறந்து விட்டார். இறந்த பிற்பாடு அவருடைய மகன் ராமசுந்தரம் ஜெய்சங்கர் நடித்த பல படங்களை தயாரித்தார். அவற்றில் வல்லவனுக்கு வல்லவன், திருவல்லவர்கள் போன்ற படங்கள் சிறப்பாக ஓடிய படங்களாகும். அத்தகைய டி.ஆர். சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸை இன்றும் அடையாளமாக ஏற்காடு செல்லும் வழியில் அதன் முன்புற தோற்றம் கொண்ட ஸ்டுடியோவை பார்க்கலாம்.